வேந்தர் மூவிஸ் மதன் விளக்கு விசாரணை தொடர்பாக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பேரண்ட்ஸ் என்ன புகார் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு வழக்கில் நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான கேள்விகள்? ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்குங்க. ஒன்று மதனுடைய தாயார் மகன் காணவில்லை என்ற ஒரு புகாரை கொடுத்து அதை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற ஒரு புகாரும், இரண்டாவது மனு என்னென்னாக்கா எம்பிபிஎஸ் சீட்டுக்கும் எம்டி எம்எஸ் சீட்டுக்கும் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் மதன் மீதும் பாரிவேந்தர் மீதும் எஸ்ஆர்எம் காலேஜில் உள்ளவங்க மீதும் புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் அந்த மனுவை நீங்கள் எடுத்து இந்த புலன் விசாரணையை சிபிஐக்கு மாற்றணுன்ற ரெண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு மனுவும் இன்றைக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. மாண்புமிகு நீதியரசர்கள் நாகமுத்து மற்றும் மாண்புமிகு நீதியரசர் பாரதிதாசன் அவர்கள் முன்னிலை விசாரணைக்கு வந்தது. மதன் காணாமல் போன வழக்கை குறித்து தலைமை குற்றவியல் அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லும்போது இன்னும் 2 வாரங்களில் 15 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக மதன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று சொல்லிவிட்டார். இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னது என்னவென்று சொன்னால், ஏன் இந்த புலன் விசாரணை மாற்ற வேண்டும் என்ற காரணத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொன்னோம். அந்த காரணத்தில் மதன் காணாமல் போவதற்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் எம்பிபிஎஸ்க்கும் எம்டிக்கும் வாங்கின பணங்கள் எல்லாம் எஸ்ஆர்எம் நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கு சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினோம். அதை தாண்டி புகாரில் பாரிவேந்தரை போய் என்னைக்கு சந்தித்தாங்க, யார் மூலிமா சந்தித்தாங்க, பாரிவேந்தர் என்ன உத்தரவு போட்டார், இப்போ மதன்கிட்ட போய் பணம் கொடுக்க சொன்னார், மதன் பணம் வாங்கின பிறகு அந்த பணத்தை யார் எண்ணினாங்க, இப்படி என்று பலருடைய பெயர்களை நாங்கள் புகாரில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அது இருந்தும் கூட இந்த காவல்துறை யார் ஒருவரும் இதுவரை வரை விசாரணை செய்யவில்லை, மந்தமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ உள்நோக்கம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விசாரணை சரியாக இவர்கள் நடைபெறாது, நடத்த மாட்டார்கள் என்ற அவநம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகையினாலே இந்த புலன் விசாரணையை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். மேன்மிகு நீதியரசர்களும் இதை சுட்டிக்காட்டி, ஏன் நீங்கள் மதன் அவருடைய கடிதத்தில் சொன்னபடி பாரிவேந்தரை விசாரணை செய்யவில்லை, எஸ்ஆர்எம் நிறுவனத்திடம் பணம் இருக்கிறது என்று சொன்ன பிறகும் ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை, ஒரு அடிப்படை விசாரணை கூட ஏன் செய்யவில்லை, உங்களுக்கு என்ன அதனால் என்ன ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஏன் எதற்காக நீங்கள் விசாரணை தவிர்க்கிறீர்கள், ஏன் புகாரில் சொல்லப்பட்டுள்ள நபர்களை பற்றிய விசாரணை நீங்கள் செய்யவில்லை, ஏன் அவர்களெல்லாம் கைது செய்யப்படவில்லை என்ற சரமாரியான கேள்வியை கேட்டார்கள். அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் 15 நாட்கள் தயவு செய்து அவகாசம் விடுங்கள், நிச்சயமாக நாங்கள் மதனை செக்யூர் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வோம், கைது செய்தாலும் செய்வோம். அதே போல் பாரிவேந்தரையும் நாங்கள் விசாரணை செய்து தேவைப்பட்டால் அவரையும் கைது செய்வோம் என்ற ஒரு தகவலை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற 30ஆம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் இந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்பது முழுமையாக தெரிந்துவிடும்.